புத்திசாலி வயதான ஆந்தை. உயர்ந்த மரங்களும் பசுமை மேடுகளும் சூழ்ந்த அமைதியான ஒரு கிராமத்தில் ஒல்லி என்ற புத்திசாலி வயதான ஆந்தை வாழ்ந்தது. அது கிராமத்தை அமைதியாக ஒவ்வொரு நாளும் கவனிக்க பழமையான ஓக் மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தது. ஒல்லி ஒருபோதும் யாரையும் குறுக்கிடவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தது. கிராமத்தில் உள்ள விலங்குகள் அடிக்கடி ஒல்லியிடம் அறிவுரை கேட்க வந்தனர். எப்போதாவது ஒரு வாதம் அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் யாரோ ஒருவர் ஒல்லியிடம் கேட்கலாம் என்று சொல்வார்கள். அவன் ஒருபோதும் விரைவான பதில்களை வழங்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் தலையசைத்து ஆழமாக சிந்தித்து நாளை மீண்டும் வா என்று சொல்வான். ஒரு நாள் 2 இளம் முயல்கள் பென்னி மற்றும் பெல்லா காட்டில் ருசிகரமான ஒரு கேரட் குவியை கண்டுபிடித்தனர். இருவரும் அதை முதலில் கண்டது தாமே என்று கூறினர். அவர்கள் உரக்க வாதாடத் தொடங்கினர். இதனால் மற்ற விலங்குகளின் கவனமும் ஈர்க்கப்பட்டது. ஒல்லியிடம் கேளுங்கள் என்று எல்லோரும் பரிந்துரைத்தனர். அதனால் பென்னியும் பெல்லாவும் ஒல்லியின் மரத்துக்கு தாவி சென்று எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னார்கள். ஒல்லி பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் எப்போதும் போல அவன் நாளை மீண்டும் வா என்று சொன்னான். அந்த இரவு ஒல்லி அமைதியாக கீழே பறந்து கேரட்டுகள் கிடைத்த இடத்தை கவனமாக பார்த்தான். அவன் அருகிலுள்ள ஒரு குழியிலிருந்து பறிக்கப்பட்ட தடங்கள் கொண்ட பாதையை கவனித்தான். அடுத்த காலை பென்னியும் பெல்லாவும் திரும்பி வந்தபோது ஒல்லி பேசத் தொடங்கினான். உங்கள் பிரச்சனையை நான் சிந்தித்தேன். நீங்கள் இருவரும் கேரட்டுகளை கண்டுபிடித்தீர்கள், ஆனால் அவை எங்கிருந்து வந்தன என்று யாரும் கேட்கவில்லை. முயல்கள் குழப்பமாக பார்த்தன. ஒல்லி விளக்கினான். நான் நேற்று இரவு அந்த பாதையை பின்தொடர்ந்தேன். அந்த கேரட்டுகள் சாமி என்ற ஒரு அணிலுக்குச் சொந்தமானவை. அவன் அவற்றை வீட்டுக்கு கொண்டு செல்லும் போது இழந்துவிட்டான். அவை உங்களுக்குச் சொந்தமானவை அல்ல. அதற்காக சண்டையிட வேண்டியதில்லை. வெட்கப்பட்ட பென்னியும் பெல்லாவும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஒல்லியுடன் சேர்ந்து கேரட்டுகளை சாமிக்கு திருப்பிக் கொடுத்தனர். சாமி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். நேர்மையாக நடந்து கொண்டதற்கு நன்றி என்று அவன் கூறி இரு முயல்களுக்கும் அவர்களின் நல்ல மனதுக்காக சில கேரட்டுகளை பரிசாக வழங்கினான். அந்த நாளிலிருந்து கிராமவாசிகள் 2 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். முதலில், உங்களுக்கு சொந்தமில்லாததை உடனடியாக பிடிக்க முயற்சிக்க வேண்டாம். இரண்டாவது, சில சமயம் ஒரு பிரச்சனையை தீர்க்க வாதமல்ல, அறிவு தேவை. அந்த புத்திசாலி பழைய ஆந்தை தனது மரத்திலிருந்து பார்த்துக்கொண்டே தன்னிடம் சிரித்துக் கொண்டது. சிறிய உயிரினங்களும் பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தது. பாடம்: அறிவும் பொறுமையும் கோபம் மற்றும் பேராசையை விட பிரச்சனைகளை சிறப்பாக தீர்க்க உதவும். உங்களுக்குச் சொந்தமில்லாததை உரிமை கோருவதற்கு முன் எப்போதும் உண்மையை தேடுங்கள்.